السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. لا يرون فيها شمسا ولا زمهريرا. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم من صلى البردين دخل الجنة. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். புமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும், குறிப்பாக ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும், இன்னும் வரவிருக்கக்கூடியவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய படைப்பினங்கள் பலவிதமாக இருக்கிறது. அந்த படைப்பினங்களின் வகைகளை பார்க்குகின்ற நேரத்திலே அனைத்தும் நுட்பமானதும் அறிவு சார்ந்ததுமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் படைப்புகளில் சார்ந்ததுதான் பருவங்கள். பருவ காலங்கள் இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹுவினுடைய படைப்புகளில் சார்ந்தது. பருவ காலங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். வெயிற்காலம், கோடை காலம் என்று சொல்லப்படக்கூடிய வெயில் காலம், வெப்பம் அடிக்கும். குளிர்காலம், குளிர்காலம் என்று அது குளிரடிக்கும். மூன்றாவதாக காற்றின் காலங்கள், காற்றடிக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மழைக்காலம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா காலங்களை, பருவங்களை மாறி மாறி வரவச் செய்வார். இது அல்லாஹ்வினுடைய படைப்புகளிலே நுட்பமான படைப்புகள். கண்ணியமானவர்களை, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா படைப்பினங்களை விடவும் அல்லாஹ் எல்லா படைப்பினங்களிலும் இந்த உம்மத்திற்கு பாடங்களையும் படிப்பினைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மிருகங்களை எடுத்துக்கொண்டால் அதனால் பாடங்கள் இருக்கிறது, படிப்பினைகள் இருக்கிறது. பறவைகளை எடுத்துக்கொண்டால் அதனால் பாடங்கள் இருக்கிறது, படிப்பினங்கள் இருக்கிறது. பறவையை பார்த்து விமானம் படைத்தான் என்று சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஊர்வனையை பார்த்து ரயிலை படைத்தான் என்று சொல்லுவார்கள். இவைகளெல்லாம் அறிவு சார்ந்தவைகள் என்பதாக மனிதன் விளங்கி வைத்திருக்கிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், காலங்களும் பருவங்களும் இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹுவினுடைய படைப்பினங்களில் நுட்பமான படைப்பு. அது மாறி மாறி சுழற்சியாக வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த படைப்பினங்களிலே, பருவ காலங்களிலே நிறைய படைப்பினங்களை, பாடங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். குளிர்காலம் ஏன் வருகிறது, வெயில் காலம் ஏன் வருகிறது, காற்று காலம் ஏன் வருகிறது, மழைக்காலம் ஏன் வருகிறது, இவைகள் எல்லாம் மனிதனுக்கு நன்மை செய்வதற்கு வருகிறது என்று சொல்லுகிறான் அல்லாஹ். வெயில் இல்லை என்று சொன்னால் வாழ முடியாது, மழை இல்லை என்று சொன்னால் உயிர் வாழ முடியாது, காற்றில்லை என்று சொன்னால் அவனால் சுவாசிக்கவே முடியாது. கண்ணியமானவர்களே, குளிர் இல்லை என்று சொன்னாலும் வாழ முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சாதாரணமாக சூரியன் இருக்கிறது அல்லவா, அந்த சூரியன் சுற்றுகிறது. பூமி இருக்கிறது அல்லவா, பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது. பூமியை சூரியன் சுற்றுகிறது. கண்ணியமானவர்களே, பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வது சூரியனை நீள்வட்டத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள். ஆக மொத்தம் சூரியனும் சந்திரனும் உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து கோள்களும் தன்னைத்தான் சுற்றுகிறது, ஒன்றை ஒன்று சுற்றி கொண்டே இருக்கிறது. இது இறைவனுடைய படைப்புகளின் நுட்பமான படைப்பு. அந்த சூரியன் சுற்றுவது, பூமி சுற்றுவது, இந்த சுழற்சிகளின் காரணமாக வரக்கூடியதுதான் கால மாற்றங்கள் என்று சொல்லப்படுகிறது. பூமத்திய ரேகைகள் என்று சொல்லுவார்கள். அறிவியல் சார்ந்த அறிவுகள்.
விஞ்ஞானம் சார்ந்தது, புவியியல் சார்ந்தது, அறிவியல் சார்ந்த விதிகளை கொண்டுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா காலங்களையும் பருவங்களையும் படைத்திருக்கிறான் என்பது நமக்கு சொல்லக்கூடிய விஞ்ஞானங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. மெய்ஞானமும் சொல்லித் தருகிறது. மெய்ஞானமும் சொல்லுகிறது, உனக்கு உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் 4 பருவங்கள் இருந்தால் தான் நீ உலகத்தில் வாழ முடியும். சூரியனை அடித்துக் கொண்டிருந்தால் வாழ முடியாது, மழையே பெய்து கொண்டிருந்தால் வாழ முடியாது, அதே போன்று குளிரே அடித்துக் கொண்டிருந்தாலும் வாழ முடியாது. கண்ணியமானவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சூரியனை விட்டு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பூமியை தூரமாக்குகின்ற நேரத்தில், சூரியன் பூமியையும் சுற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில், சூரியனுடைய ஒளி பூமியின் மீது அதிகமாக படுகின்ற நேரத்திலே அது கோடை காலமாக மாறுகிறது. சூரியன் சுற்றுகின்ற நேரத்தில் பூமியின் மீது அதனுடைய ஒளிகள் கம்மியாக படுகிறது, அல்லது ஒளியே படவில்லை என்று சொன்னால் கடுமையான குளிர்காலம் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, புரிவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய புவியியல் அறிவு இது, புரிவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய அறிவியல் விதிகள் இது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விஞ்ஞான அடிப்படையிலே இப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் மெய்ஞான அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குளிர் ஏன் வருகிறது, குளிர்காலம் ஏன் வருகிறது, வெயிற்காலம் ஏன் வருகிறது என்று சொல்லுகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், இஸ்தக்கன் நாரு இலா ரப்பிஹா, நெருப்பு, நரகத்தில் இருக்கின்ற நெருப்பு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது, ரப்பே அக்கல பாலன் பாலா, சிலதை சாப்பிடுகிறது. நெருப்பிலே நரகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் சிலதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது, என்னால் முடியவில்லை, எனக்கு மூச்சு விட முடியவில்லை, எனக்கு மூச்சு விடுவதற்கு அனுமதி கொடு என்று கேட்கிறார். நரகம் கேட்கிறது அல்லாஹ்விடத்திலே, எனக்கு மூச்சு விட வேண்டும், என்னால் மூச்சு விட முடியவில்லை. உள்ளே இருக்கக்கூடிய அனல் அதனால் ஒன்றை தின்று கொண்டிருக்கிறது, எனக்கு மூச்சு விட முடியவில்லை, திணறுகிறது, எனக்கு மூச்சு விட வேண்டும் என்று கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா நஃப்ஸைன், அவனுக்கு அந்த நரகத்திற்கு அல்லாஹ் 2 மூச்சு விடுவதற்கு அனுமதி கொடுத்தான். ஒன்று அது விடக்கூடிய மூச்சு வெப்பம் என்று சொல்லப்படுகிறது, அதுதான் கோடைக்காலம். இன்னொன்று அதுதான் குளிர்காலம் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நரகத்திற்கு அனுமதி கொடுக்குகிறான், நீ 2 மூச்சுக்களை விட்டுக்கொள், ஒன்றை வெப்பத்தை வெளியாக்கு, இன்னொன்று குளிர்ச்சியை வெளியாக்கு. நெருப்புக்கு ஒரு தன்மை இருக்கிறது, நெருப்பு பிடித்தால் அந்த பொருள் அழிந்து போகும், அல்லது சாம்பலாகிவிடும், அல்லது அந்த பொருள் கருகி ஒன்றுமில்லாமல் போகிவிடும். நெருப்பினுடைய தன்மையே இதுதான். அந்த நெருப்பை அல்லாஹு தஆலா நமக்கு கைவசப்படுத்தி இருக்கிறான். நெருப்பை கொண்டுதான் உணவை சமைக்கிறோம், நெருப்பை கொண்டுதான் ரொட்டியை சமைக்கிறோம், நெருப்பை கொண்டுதான் அனைத்து விஷயங்களையும், நம்மால் உணவுப் பொருட்களை மட்டுமல்ல தேவையானவைகளையும் நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். அந்த நெருப்பை கொண்டேதான் அல்லாஹ் இந்த மனிதனையும் நரகத்தில் கொண்டு எரிக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குளிர்காலத்தில் விடக்கூடிய அந்த மூச்சு, நரகம் விடக்கூடிய குளிர்காலத்தில் விடுகின்ற மூச்சு அது குளிரை தரும், வெயில் காலங்களிலே விடக்கூடிய மூச்சு அது வெப்பத்தை தரும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கோடை காலங்களும் குளிர்காலங்களும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்தின் 2 மூச்சுக்கள் என்று சொல்லுகிறார். நரகத்தினுடைய 2 மூச்சுக்கள், அந்த 2 மூச்சுக்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்திற்கு அனுமதி கொடுத்தான். அது இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாமும் வாழ முடியாது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதன் மூலமாக நமக்கு படிப்பினைகளை சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி எல்லா விதமான சாதனங்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கிறார். வெயில் அடித்தால் கதர் சட்டை போடுகிறோம் அல்லவா, காட்டன் சட்டை போடுகிறோம் அல்லவா, மினிஸ்டர் காட்டன் போடுகிறோம் அல்லவா, வெயில் தாங்க முடியவில்லை. வெயிலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதத்தையும் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குளிரை தாங்குவதற்காக வேண்டியும் எல்லா சாதனங்களையும் உங்களுக்கு நான் படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்.
குளிரை கொடுத்த ரப்பு குளிரிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறேன் சொல்லுகிறான். வல் அன்ஆம கலக்னாஹா லக்கும் என்று சொல்லுகிறான். ஃபீஹா திஃபுன் என்று சொல்லுகிறான். உங்களுக்கு மிருகங்களை படைத்திருக்கிறோம், அந்த மிருகங்களிலிருந்து உங்களுக்கு கதகதப்பாக சூடு ஏற்றக்கூடியவைகளையும் படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். தலையில குள்ளா போட்டுக்கிறோம், பனிக்குள்ளா போட்டுக்கிறோமா இல்லையா? மங்கி கேப் போடுறோமா இல்லையா? பட்டி போட்டுக்கிறோமா இல்லையா? இவைகள் எல்லாம் மிருகத்தினுடைய தோளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. கம்பளியை போற்றிக் கொள்கிறோம் அல்லவா? இவைகளை அல்லாஹ் கொடுக்குகிறான். இது அல்லாஹுவின் நியாமத்துக்கள். அல்லாஹுவே சொல்லுகிறான், குளிரை நான் தான் படைத்தேன், அந்த குளிரில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி மிருகங்களின் தோள்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவான் அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வமின்ஹா தாகுலூன வலக்கும் ஃபீஹா மனாஃபி என்று சொல்லுவார். அதிலே நீங்கள் மிருகங்களிலிருந்து சாப்பிடுவதற்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, ஒட்டகக்கறி, எல்லா கறியையும் நாம் சாப்பிடுகிறோம் அல்லவா? வமின்ஹா வமனாஃபியு மின்ஹா ஃபீஹா மனாஃபியுன், அதிலே நிறைய பயன்களையும் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். மூட்டு வலிக்கு எலும்பு சூப்பு, எல்லா விதமான பலன்களையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே துன்யாவிலே நமக்கு எல்லா படைப்பினங்களின் மூலமாகவும் நமக்கு அல்லாஹ் படிப்பினை கொடுத்திருக்கிறான். உணவு வகைகளையும் கொடுத்திருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். கோடை காலத்தில் நமக்கு ஏற்படுகின்ற வெப்பங்கள், கோடை காலம் வந்து விட்டால் நமக்கு ஏற்படும் வேர்வைகள் வரும், வெப்பங்கள் வரும். பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுது ஏசி எப்பொழுது ஆன் பண்ணுவார்கள் என்பதாக நமக்கு சிந்தனைகள் எல்லாம் வரும். ஏசி இருக்கின்ற இடத்தை நோக்கி போவோம், காற்றுள்ள இடங்களை நோக்கி போவோம். வெப்பம் வருகின்ற நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குளிர்காலத்தில் ஒரு இன்பத்தை படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வெயிலிலே நடந்து போகக்கூடியவன் மரத்தடியில் போய் நின்றால் தெரியும், வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்று பழமொழி சொல்வார்கள். வெயிலினுடைய அருமை நிழலில் தெரியும் என்று சொல்வார்கள் அல்லவா? அது போன்றுதான் வெப்பத்தின் நிலைமை குளிரின் மீது உங்களுக்கு தெரியும் என்பதை அல்லாஹ் குளிரை நமக்கு நியாமத்தாக படைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது போன்றுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குளிர்காலத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தையும் குளிர்காலத்திலே உங்களுக்கு நிம்மதியையும் உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். என்ன நேர் மாத்தமா சொல்றீங்க? குளிர் வந்துட்டாலே தண்ணியை தொட முடியல, சுபுகு தொழுக வர முடியல, இசா தொழுகைக்கு வீட்டிலே போய் படுத்துக்கிறோம் நம்ம, இப்படி எல்லாம் சொல்லுகிறீர்களே என்று சொல்லுகின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குளிர்காலத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு குளிரிலே நிறைய வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்வான், லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரஹலத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அதாமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் கௌஃப் என்று சொல்லுவார். கண்ணியமானவர்களே, குறைஷி மக்களுக்கு அல்லாஹ் 2 காலங்களை கொடுத்தான். 2 காலங்கள், வெப்பமான காலங்கள், கோடை காலத்தையும் கொடுத்தான், குளிர்காலத்தையும் கொடுத்தான், எல்லா சமூகத்திற்கும் கொடுத்தான். ஆனால் குறைஷி வம்சங்கள் வெயில் காலங்களிலும் வியாபாரத்திற்காக வேண்டி பயணம் செய்வார்கள், குளிர்காலங்களிலேயும் வியாபாரத்திற்காக வேண்டி பயணம் செய்வார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குளிர்காலங்களிலே அல்லாஹ் தருகின்ற நிம்மதிகளையும் அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் தருகிறேன் என்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறான். கோடை காலங்களிலேயும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மகிழ்ச்சியையும் தருகிறான், குளிர்ச்சியையும் தருகிறான், அவர்களுக்கு நிம்மதியையும் தருகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு அந்த காலங்களிலே என்ன சொல்ல வேண்டும் என்று அடுத்த வசனத்துல சொல்றான். ஃபல்யஅபுது, அல்லாஹுவை வணங்குங்கள். குளிர்காலம் கடுமையாக குளிர்கிறது, தண்ணீரை தொட முடியவில்லை, போர்வையை போற்றிக் கொண்டு படுத்தால் நன்றாக இருக்கும் என்று மனம் சொல்லும். 10 நிமிஷம் இருக்கிறது, எந்திரிக்கலான்னு மனம் சொல்லும். நாம் என்ன செய்வோம்? பிளாங்கெட்டை தூக்கி போட்டு பொத்தி படுத்து தூங்கிட்டு இருப்போம். இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, காமத்து சொல்றதுக்கு 10 நிமிஷம் இருக்கு, இப்பதான் பாங்கு சொல்லி இருக்கிறாங்க. எழுந்து வருவதற்கு மனம் இருக்காது, சுபுகு தொழுகைக்கு எழுந்து வருவதற்கு மனம் இருக்காது. அல்லாஹ் சொல்லுகிறான், குளிர்காலங்களில் ஃபல்யஅபுது, ரப்பை நீங்கள் வணங்குங்கள். ரப்ப ஹாதல் பைத், காபத்துல்லாவின் ரப்பாக இருக்கின்ற அவனை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வெயில் காலங்களில் அவனை வணங்குங்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதுல சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், குளிர்காலங்களில் இபாதத்தை மிகவும் நாம் செய்வதற்கு இலகுவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். சுபுகே தொழு வர முடியல, எப்படி இலகுவா இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், குளிர்காலங்களிலே நோன்பு வைப்பது மிக இலகுவ. நோன்பு வைக்கலாம், தண்ணி தாகம் எடுக்காது, பசி எடுக்காது.
கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குளிர்காலங்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நோன்பு வைப்பதற்கு அதை இலகுவாக ஆக்கி இருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்வார்கள், குளிர்காலங்களிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் இருக்கிறது. குளிர்காலங்களிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் இருக்கிறது. மற்ற காலங்களிலே செய்யக்கூடிய அமலை விட குளிர்காலங்களிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் சல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குளிர்ந்த 2 தொழுகையை யார் நிறைவேற்றுகிறானோ அவன் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் குளிர்காலத்துக்கு சொல்லல, பொதுவாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாளும் குளிர்ந்த நேரத்திலே நீங்கள் 2 நேர தொழுகையை விடாமல் தொழுதால் தஹல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு போவீர்கள் என்று சொன்னார்கள். ஹதீஸினுடைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், குளிரான 2 தொழுகைகள் எது? சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னால், சூரியன் மறைவதற்கு முன்னால் சுபுகு தொழுகையும் அசரு தொழுகையும் நீங்கள் விடாமல் தொழுதால் தஹலல் ஜன்னா என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்கு சொன்னாங்க? மற்ற தொழுகையை தொழுகாம விட்டுட்டு அசரையும் சுபுகையும் மட்டும் தொழுதுட்டா சொர்க்கம் கிடைச்சிருன்னு தொழுறாதீங்க. இதை ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, சுபுகு நேரத்துல எழுந்திருப்பது மிக சிரமம். அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி. குளிர்காலத்துல ரொம்ப கஷ்டம், வெயில் காலத்துல ஏசியை போட்டு படுக்கிறோம் அல்லவா, அதனால அது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சல்லல் பர்தைன், யார் 2 குளிரான தொழுகைகளை யார் தொழுகிறார்களோ தஹலல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்று சொன்னார்கள். கஷ்டமான நிலையம், எந்திரிக்கவே முடியாது, அந்த நேரத்திலும் எழுந்து வந்து தொழக்கூடியவர்கள். அதே போன்று அசருடைய நேரம், சூரியன் மறைவதற்கு முன்னால் குளிர்ச்சியாக இருக்கும். பகல் முடிந்து இரவு ஆரம்பிக்கக்கூடிய நேரம், அப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும். அந்த 2 நேரங்களிலேயும் நீங்கள் தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி நீங்கள் அந்த 2 நேரங்களை சரியாக நீங்கள் தொழுதால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், தஹலல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவீர்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குளிர்காலத்துல பார்த்தா பொதுவாகவே 5 நேரமும் குளிருது. இப்ப வேற ஏசி வேற போட்டுட்டாங்களா, இப்ப ஜும்மாவிலேயும் குளிருது. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நல்லா குளிரும். சில பேர் குளிருதுன்னு சொல்லிட்டு வெளியே உட்கார்ந்துக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், குளிர்காலங்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சாதாரணமாக ஃபஜ்ர் மட்டுமல்ல, எல்லா தொழுகைகளும் குளிராகத்தான் இருக்கும். தண்ணியை தொடும் போதே சில்லுன்னு தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 5 நேர தொழுகையையும் நீங்கள் குளிர்ச்சியான தண்ணீரிலே ஒழுச் செய்து, உங்களுடைய உள்ளங்கள் தொழுவதற்கு வர முடியாத நேரங்கள் இருக்கும், அதாவது வருவதற்கு மறுக்கும். அப்படி நேரங்களில் எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் குளிர்காலங்களிலே செய்யக்கூடிய அந்த குளிர்கால தொடர்காலங்களிலே நீங்கள் தொழுகையிலே அதிகமாக உங்களுடைய ஈடுபாடுகளை கொண்டு வாருங்கள், அதனால் இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குளிர்காலங்களிலே தொழக்கூடிய சுபுஹ் தொழுகைக்கும் குளிர்காலங்களிலே தொழக்கூடிய அசருடைய தொழுகைகளுக்கும் மற்ற தொழுகையை விட இரட்டிப்பான மடங்கு நன்மைகள் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹல் அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? பலா யா ரசூலல்லாஹ், அறிவியுங்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்பாகல் வுது அலல் மகாரிஹி என்று சொன்னார்கள். 2 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? அதை செய்தால் உங்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாவங்களை மன்னிப்பான், உங்களின் அந்தஸ்துக்களை உயர்த்துவான். 2 காரியங்களை நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அந்தஸ்துக்களை உயர்த்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இடத்திலே சொல்லிக் கொடுப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அது என்ன என்று கேட்கின்ற நேரத்திலே, கடுமையான குளிர், கடுமையான குளிர், டிசம்பர் மாதம், சரியான குளிரான நேரங்களிலே நீங்கள் ஒழுவை முழுமையாக செய்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னாங்களா,
சாதாரணமாவே நம்ம ஒழு செய்யறது அறகுறையா தான் செய்வோம். நம்ம அவசரமா செய்வோம். முட்டி நனைஞ்சிச்சா இல்லையான்னு தெரியாது, மூக்கு நனைஞ்சிச்சா இல்லையான்னு தெரியாது, முகத்தை ஒழுங்காக கழுகினோமா என்று தெரியாது, கால்களிலே கரண்டை கால்களில் சந்துகளை எல்லாம் தேய்த்து கழினோமா என்று தெரியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், அதனால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அதனால் உங்களுடைய அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள். ஒன்று, குளிர்காலத்துல நல்லா ஒழு செய்யணும், சரியா ஒழு செய்யணும். முழுமையான ஒழுவை நீங்கள் முழுமையாக குளிர்காலங்களிலே ஒழு செய்தால் அதுவும் பச்சை தண்ணியில செய்யணும். நம்ம பள்ளியில பச்சை தண்ணி தான், பொதுவாகவே எல்லா இடங்களிலும் பச்சை தண்ணி தான். இப்ப குளிர் சாதாரணமா வீட்லயும் அப்படித்தான், மேல டேங்க்ல வெயில் காலமா இருந்தா சுடு தண்ணியா வரும், குளிர்காலங்களாக இருந்தால் மா பாரிதாக வரும், குளிர் தண்ணியாக வரும். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்பாகல் வுது அலல் மக்காரிஹி, நீ எப்பொழுது குளிர்காலங்களிலே ஒழு செய்வதற்கு உன் மனம் வெறுக்குமோ அந்த நேரத்திலே ஒழுவை முழுமையாக செய் என்று சொன்னார்கள். குளிர்காலத்துல பச்சை தண்ணியில ஒழு செய்யறதுக்கு நமக்கு என்ன செய்யும்? ஆஹா குளிருமே, அதை போய் ஒழு செஞ்சுட்டு அதை துடைக்கணுமே, துண்டு ஈரமாயிருமே, அதுவும் குளிருமே என்று நினைப்போம் அல்லவா? உனக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய, உனக்கு கராகியத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் கூட நீ ஒழுவை முழுமையாக செய்தால் அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பான் என்று சொன்னார்கள். உன்னுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவான் என்று சொன்னார்கள். இன்னொன்று சொன்னார்கள், பள்ளிக்கு நீங்கள் நடந்து வாருங்கள், பள்ளிவாசலுக்கு நீங்கள் நடந்து வாருங்கள். நாம நடந்து வந்தா கூட நம்ம விட மாட்டேன்றாங்க, வாங்க அஜர்த்தன் வண்டியில் ஏத்திட்டு வந்துடுறாங்க. பள்ளிவாசலுக்கு நீங்கள் நடந்து வாருங்கள். நீங்கள் பள்ளிக்கு நடந்து வந்து தொழுகுவது உங்கள் பாவங்களை மன்னிக்கும், உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் என்று சொன்னார்கள். அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு மனிதன் பள்ளிக்கு வந்து தொழுது விட்டு அடுத்த தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா, அவனுடைய பாவங்களும் அவனுடைய அந்தஸ்துக்களும் உயர்த்தப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக வேண்டி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் கொண்டிருக்கின்ற நேரத்திலே கடுமையான குளிர் காலங்கள், போருக்காக வேண்டி ஒரு இடத்திலே முகாமிட்டு இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கின்ற நேரத்திலே கடுமையான காற்று, கடுமையான குளிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் போர்க்களம், அகல் போர்க்களம் என்று சொல்லப்படக்கூடிய அகல் குழி தோண்டிய அந்த போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்கிறார்கள். எதிரிகளுக்கு இடத்திலே போய் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒற்றை பார்த்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களிடத்துல சொல்லும் பொழுது யாருமே எந்திரிக்கல. ஏன்? கடுமையான குளிர், கடுமையான காற்று, இந்த இரண்டும் அவர்களை எழுந்து நின்று பதில் சொல்வதற்கு தடுத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் சொன்னாங்க, யார் எதிரி படையை போய் அவனுடைய படையில என்ன நடக்கிறது என்று ஒற்றை பார்த்து விட்டு வந்து சொல்லுங்கள். யார் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையிலே என்னோடு இருப்பார்கள் சொர்க்கத்தில் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது முறையும் பதில் வரல. 3வது முறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்பவும் பதில் வரல. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். ஹுதைஃபா, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நீங்க போயிட்டு வாங்கன்றாங்க. யாரும் பதில் சொல்லவில்லை. இந்த ஹதீஸை ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை பார்த்து வர சொன்னார்கள், ஆனால் போக முடியலை. எதிரிகள்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹுதைபா ரலியல்லாஹு அனுப்பி பெருமானார் சொன்னாங்க, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, எதிரிலாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் எதிரிகள் நம்மின் மீது அவர்கள் உஷாராயிடக்கூடாது. நாம போய் பார்க்கறது அவனுக்கு தெரியாம நீங்க பார்த்துட்டு வரணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு இடத்துல சொன்னாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? கடுமையான குளிர், கடுமையான காற்று,
நாயகம் சொன்ன வார்த்தைக்கு அடுத்த காலை எடுத்து வைத்தார்கள். அவர்கள் சுடுதண்ணிக்குள் வைத்தது போன்று இருந்தது என்று சொல்லுகிறார்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நான் நடந்தேன், நான் சுடுதண்ணிக்குள்ளே வைத்து எப்படி இருக்குமோ கதகதப்போடு நான் நடந்து போனேன். எதிரிகளுடைய கூட்டத்திற்குள்ளே போனேன். எதிரிகள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு நெருப்பை மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அபு சுஃபியான் உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். உடனே நான் அம்பையும் எடுத்தேன், வில்லையும் எடுத்து மாட்டி அவனை அடிக்கலாம் என்று நினைத்தேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர்கள் நாம் ஒற்றை பார்க்கிறோம் என்று தெரிந்து உஷாராகிவிடக் கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி வாளையும் அம்பையும் வில்லையும் எடுத்து வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒற்றை பார்த்து விட்டு வந்தேன். வருகின்ற நேரத்திலேயும் எனக்கு கதகதப்பாக இருந்தது. கடுமையான குளிர் நேரத்தில் கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதமான வார்த்தைகளை நான் கேட்டதின் கீழ்ப்படிந்ததின் காரணமாக கதகதப்போடு போனேன். அதே சூடோடு திரும்பி வந்தேன். பெருமானாரிடத்திலே வந்து நின்று கொண்டு செய்தியை சொல்லி முடித்ததற்கு பின்னால் எனக்கு குளிர ஆரம்பித்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்ஸ்ட்ரா ஒரு போர்வையை போர்த்திருந்தாங்க. அந்த போர்வையை எடுத்து என் மீது போர்த்தி படுத்து தூங்கு என்று சொன்னார்கள். நான் உறங்கினேன். காலையில் எழுந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எழுப்பினார்கள். தூக்கத்தில் இருப்பவரே எழுந்திரு என்று சொன்னார்கள். நான் காலையில் தான் எழுந்தேன் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற இதிலிருந்து என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் குளிர்காலங்களிலே அமல் செய்வதற்கு நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். குளிர்காலங்களிலே அமல் செய்வதற்கு நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆகையால் அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் குளிர்காலங்களிலே அதிகமாக அமல் செய்யுங்கள், அதனால் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நடக்கின்ற இந்த குளிர்காலங்களிலே அதிகமான அமல்களை செய்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் பெற்று அவனுடைய நெருக்கத்தையும் பெற்று சுவனத்தில் நுழையக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. சுன்னத்து தொழுது கொள்ளுங்கள்.